சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்த போது அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பார்த்தோம், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை பார்த்தோம். கர்த்தாவே, பரிசுத்தத்தில் உமக்கு ஒப்பானவர் யார்? மகத்துவத்தில் உமக்கு ஒப்பானவர் யார்? அதிசயங்களை செய்வதில் உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20, 21 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி அந்த பரிசுத்தமான தேவன் அவர் வல்லமையான மகிமையான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது எகிப்திய சேனையும் இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது பயந்தார்கள். மோசேயிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் மோசையை பார்த்து கையில் இருக்கிற கோலை நீட்டி என்று சொன்ன பொழுது சமுத்திரம் 2ஆக பிரிவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் அவர்கள் அந்த சத்துருக்களை கண்டு பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமையை புகழ்ந்து பாடின பொழுது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தின பொழுது கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். மோசையோடு பேசின பொழுது அந்த செங்கடலை வழிகளை திறந்தார். வழிகளை திறந்தபோது நடந்த அற்புதம் என்னவென்றால், அவர்களுக்கு முன்னே சென்ற தூதர்கள் அவர்களுக்கு பின்னே வர ஆரம்பித்தார்கள். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய மேகம் வெளிச்சமாக இருந்தது, ஆனால் எகிப்தியருக்கோ ஒரு அந்தகாரம் இருளாக மாறியது. அதோடு கூட மட்டுமல்ல, அவரே அவருடைய ரதங்களை எல்லாம் ஈயத்தை போல மூழ்கும்படி செய்தார் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஒரே நாளிலே அவள் சொன்ன, இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொன்னார். ஆண்டவருக்கு துதி சொல்ல ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை புகழ ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஜெயம், தேவனுடைய நடத்துதல், இவரையெல்லாம் பார்த்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பித்தார்கள். அதைத்தான் இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டதன அருமையான வசனம் என்னவென்றால், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரன் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் எல்லாவற்றுக்கும் ஜெயம் கொடுத்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த நாளிலும் கூட இந்த வெற்றி சிறந்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த ஆண்டிலே எத்தனையோ இடங்களிலே தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலைமை, நாம் கண்கலங்கி நின்ற பொழுதெல்லாம், எதிர்ப்புகள் ஏராளம் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுத்தாரே, அன்றைக்கு அவர்கள் புகழ்ந்து பாடினது போல நாமும் அவரை உயர்த்துவோம், புகழுவோம், பாடுவோம், நன்றி சொல்வோம். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே மகிமையான காரியங்களை செய்வார். வெற்றி சிறப்போம். இயேசுவின் நாமத்தில் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். May God bless you.